வணக்கம். உலகம் தொலைக்காட்சி ஆசான் புலவர் செந்தமிழ். பாரதி ராஜா மறைந்து விட்டார். அதாவது அவர் உடல் மறைந்து விட்டார். அவர் நிழலுருவில், ஒளியுருவில், திரையுல உருவில் வாழ்வார். அது சந்தேகமே இல்லை. ஏன்னா அது ஒரு தனிப்படைப்பு அவர் படைத்தது. ஆனால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஒவ்வொன்று தான் வாழ்ந்தார். ஏழையாக துன்பப்பட்டாலும் கூட எல்லோருக்கும் உதவி, எல்லோரையும் உண்டாக்கி விட்ட ஒரு நாற்றங்கால். அது வயல், அது பயிர், அது மறைந்து விட்டது. எப்படி மறைந்தது? அதுக்கு என்ன குறைவு? உற்றார் உறவினர் மனைவி உட்பட இருக்காங்க, எல்லா வெளிநாட்டில் கூட இருக்காங்க. நிறைய செல்வம் அவருக்கு, வீடு எல்லாம் சேர்த்துட்டாரு நீலாங்கரையில் ஓங்கிற பங்களா. ஆனால் யாருமே அவரை கடைசி நேரத்தில் கண்டுக்கலைங்கிறது. சரோஜா தேவிக்கு கூட அந்த நிலை. எல்லாம் அந்த ராணி மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரு குறைச்சலும் இல்லை அரண்மனை வாழ்க்கை. ஆனால் கடைசி நேரம் அதான் பாதுராஜாவே நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள் ஐயா சொன்னது போல், இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்று தன் மகனை பிரிந்து சொன்னபோது சொன்ன வார்த்தைக்கு நினைவுக்கு வருகிறது. அதுபோல் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்ந்தது போதும் என்று நினைக்கிற நினைவும், இனி வாழ வேண்டாம் என்று நினைக்கிற நினைவும் தான் எவ்வளவு செல்வம், பொருள், பதவி, பட்டம் எடுத்து கொட்டி கிடந்தாலும் கிடைக்க உடைய கடைசி இது. அதான். அதனால் வாழ்கின்ற காலத்தில் நல்லது செய்தல் செய்யுங்கள். அதை தான் தமிழ் அறமே தான். எல்லாம் மாற்றி மாற்றி என்னென்னமோ சொல்கிறான். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தலும் உண்டு. முடிஞ்சால் நல்லது செய்ய, இல்லைன்னா தப்பு செய்யாத, பாவம் செய்யாதேங்கிறான். உணர்ந்து திருந்துங்கள். எனக்கும் பாரதி ராஜாவுக்கும் ஒன்றும் தொடர்பே கிடையாது. ஆனால் ஒரு புத்தக